ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மேப்பிங் செஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேப்பிங் செஷன்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட் சீஸோட பார்டரிங் கண்ட்ரிஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட நியூஸில் பொதுவாக நிறையா விஷயம் வந்துகிட்டே இருக்கும். அதில் சில கண்ட்ரிஸ் அடிக்கடி நம்மளுக்கு நியூஸில் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு எந்த மாதிரி கேள்வி வந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம எந்தெந்த சீஸோட பார்டரிங் கண்ட்ரிஸ் பார்க்க போகிறோன்னா, மெடிட்டரேனியன் சி அண்ட் தென் காஸ்பியன் சி, பிளாக் சி, அரல் சி, ரெட் சி, பர்ஷியன் கல்ஃப், பால்டிக் கண்ட்ரீஸ், நார்த் சி, சவுத் சைனா சி, ஈஸ்ட் சைனா சி, கெரிபியன் சி, கல்ஃப் ஆஃப் ஆடன், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. இந்த 13 இருக்குது. ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டாக இது எல்லாத்தோட பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நம்ம இதை வந்து பிஒய்க்யூஸில் பார்த்துருக்கலாம். பட் நம்ம இது கஷ்டமாக இருக்கும், பார்டரிங் கண்ட்ரிஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிருப்போம். பட் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா. அண்ட் தென் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸாமில் இப்போ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு தடவை வரைஞ்சி நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு எக்ஸாமில் இதனால் 2.66 மார்க்ஸ் கிடைக்கும். சப்போஸ் வந்ததுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷினுக்கான 2 மார்க்ஸ். பட் ஏன்னா இது எல்லாருமே வந்து ஒரு பேசிக் மினிமமாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம அது தெரியாமல் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் வர போகும் இல்லையா, 0.66 மார்க். ஸோ இதை நம்ம படித்து வச்சுக்கிறனால நம்மளுக்கு 2.66 மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையே நம்ம விடணும். ஸோ நம்ம இந்த செஷனில் இதை நம்ம படிச்சிடலாம். ஓகே, ஏன் இதை நம்ம படிக்கிறோம்? இப்போ நம்ம வந்து யோசிக்கலாம்ல, இந்த இப்போ பார்டரிங் கண்ட்ரீஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃபாக தான் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸில் சிலது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 2024 நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ரெட் எடுத்துக்கலாம். 2024 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்டரிங் கண்ட்ரீஸ் வித் நார்த் சீயோட பார்டரிங் கண்ட்ரீஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா only 1, only 2, only 3, only 4 இருக்குது. அப்போ இது நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் அட்டென்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த செஷன் மூலியமாகவோ இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுறது மூலியமாகவோ நீங்கள் இது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2.66 மார்க்ஸ் வந்து மற்றவங்களோட லாபமாக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். சப்போஸ் இதை நீங்கள் வந்து ராங்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.6 மார்க் போயிருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு எச் கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு மார்க்லேயும் நம்ம வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் அஸ்பிரன்ஸ்க்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இம்பார்ட்டன்றனால நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, above mentioned countries share a land border with Ukraine. உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸாகவே நம்மளுக்கு நியூஸில் இருக்காங்க. ஏன், நம்மளுக்கு ரஷ்யா உக்ரைன் வார்னால நியூஸில் இருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி இருக்க லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்றது 2023 கொஷினாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, 2022 நம்மளுக்கு 2 கொஷின் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த செஷனில் நம்ம ஓரளவாக அந்த மேப்பிங் வந்து பண்ணுறோம் இல்லையா, சீஸ், அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதில் இந்த பிவைக்ஸ்லாம் என்னோட செஷன் வச்சு நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது நான் சொல்ல வரல. இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த சீஸை அப்ரோச் பண்ணும்போது எந்த மாதிரியான இதையும் நம்ம வந்து படிச்சுக்கணும் அப்படின்றதும் இருக்குது. இப்போ இந்த லேவந்த் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் மெடிட்டரேனியன் சி அப்படின்னு நம்ம படிக்கும்போது அதில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்குது. அதில் நிறைய குட்டி குட்டி சீஸ் இருக்குது. ஓரளவு நம்ம அதை மேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை நம்ம தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த டைமில் எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு இது ஞாபகம் வர்றதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ அது மாதிரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ லாஸ்ட் இயர் வந்து 2023 உக்ரைன் பார்த்தோமா, 2022 ஆப்கானிஸ்தான் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த தாலிபான் இஷ்யூ வந்ததுனால நம்மளுக்கு ஆப்கானிஸ்தானோட பார்டர் கண்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 ரிவர்ஸ், அந்த ரிவர் எந்த சீல போய் ட்ரைன் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு சீ படிக்கும்போது அதில் என்னென்ன ரிவர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் நம்ம படிச்சுக்கணும். அப்போ ஏதாவது ஒரு ரீஜன் இருக்கா, அதில் சுற்றி ஏதாவது டிஃப்ரெண்ட்
டோப்போகிராஃபிஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம படிக்கணும். கண்ட்ரீஸ் படிக்கணும். அண்ட் தென் என்ன ரிவர் வந்து ட்ரெயின் ஆகுதுன்றத படிக்கணும். இது போக நான் இதில் போட வந்துட்டு ரெட் சீ பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு எந்த ஒரு ரிவருமே வந்து ட்ரெயின் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம ஜியாகிரஃபியில் கொண்டு வரலாம். ஸோ அதுவுமே இதில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பொட்டென்ஷியலான இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒவ்வொரு சீ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெடிட்டரேனியன் சீ பற்றி பார்க்குறோம். மெடிட்டரேனியன் சீ சுற்றி என்னென்ன பார்டரிங் கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதும் ஒரு இது இருக்குது. பட் எனக்கு ட்ரிக்ஸ் வச்சு படிக்கிறதுன்றது அவ்வளோவா எனக்கு வந்து சூட் ஆகாது. இஃப் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு படித்தா சூட் ஆகும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து நான் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருப்பேன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க மேப் மெமரி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இப்படி பார்த்துப்பேன். உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு அதிகமாக அமையும். ஓகே, இதில் இப்போ மெடிட்டரேனியன் சீ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மெடிட்டரேனியன் சீ சுற்றி மொத்தம் 21 கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம காண்டினென்ட் வைஸ் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க இமேஜ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இருக்குது. பட் அடிக்கடி ரிவைஸ் பண்ணாதான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ட்ரிக்ஸ் வச்சாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு தடுமாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, இப்போ போஸ்னியாவும் பி தான், பொலிவியா சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியும் பியில் தான் வருது. ஸோ ரெண்டுமே ஆப்ஷன்ல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு பிக்சர் ஞாபகம் இருந்தால் தான் யூ கேன் அட்டெண்ட் தட் கொஸ்டின் இல்லையா? அதனால தான் சொன்னேன். ஓகே, மெடிட்டரேனியன் சீல இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து அப்படியே போனோம்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு எஜிப்த் இருக்குது. எஜிப்த், லிபியா, இந்த கண்ட்ரி வந்து துனிஷியா, அல்ஜீரியா, மொராக்கோ, ஸ்பெயின், பிரான்ஸ், ஸ்லோவேனியா, குரோஷியா, போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா, மாண்டினிக்ரோ, அல்பானியா, கிரீஸ், டர்க்கி, சிரியா, லெபனான், இஸ்ரேல், இங்கே நம்மளுக்கு பாலஸ்தீன் இருக்குது, அண்ட் தென் எஜிப்த். ஓகே, இது போக உள்ள குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்ரியாட்டிக் சி. இது மட்டுமே நம்மளுக்கு தனியாக கூட ஒரு கொஸ்டினாக வரலாம். இப்போ நான் முதல்வன் எக்ஸாம் வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஆட்ரியாட்டிக் சியோட பார்டரிங் கண்ட்ரிஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி குட்டி சியும் வரலாம். பட் நம்ம இது ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆட்ரியாட்டிக் சி அப்படின்றது மெடிட்டரேனியனோட அந்த நார்த் சைடில், மெடிட்டரேனியனோட நார்த் போர்ஷனில் நம்மளுக்கு இருக்குது. அதில் பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்ன, இட்டாலி இருக்குது, ஸ்லோவேனியா இருக்குது, குரோஷியா இருக்குது, போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா, மாண்டினிக்ரோ, அல்பானியா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஆட்ரியாட்டிக் சியோட பார்டரிங் கண்ட்ரிஸ். டோட்டலாக ஒரு 6 இருக்கும். ஓகே, அடுத்து இங்கே அயோனியன் சி இருக்குது. அயோனியன் சி வந்துட்டு நம்மளுக்கு இட்டாலி அண்ட் கிரீஸ், அல்பானியாவும் பார்டரிங் கண்ட்ரிஸாக இருக்குது. இது சி ஆஃப் கிரேட்க்கு, சிப்ரஸ் இருக்குது. இந்த ஏரியாவை மொத்தமாக லீபண்ட், நம்ம இப்போ ஒரு பிவைக்கு வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மைனர் சீஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ நான் வந்து அதை டிக்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கனா எடுத்துக்கோங்க. ஓகே, லிபியன் சி, லிபியன் சீன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு லிபியா, கிரீஸ், லிபியா, இருங்க நான் வந்து ஒரு பென் எடுத்துக்கிறேன். ரைட், லிபியா, கிரீஸ், மால்டா அண்ட் தென் இட்டாலி. மால்டா வந்துட்டு இங்கே ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்கும் இட்டாலி கீழே. ஓகே, மால்டா, கிரீஸ், லிபியா, இட்டாலி, இவங்க 4 பேரும் சேர்ந்த பார்டரிங் பண்ணக்கூடிய இந்த
சி பேர் தான் லிபியன் சி. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து லெவன்டைன் சி. இதான் நம்ம லெவன்த் அப்படின்னு ஒரு பிவைக்கு பார்த்தோம்ல, அந்த சியோட பார்டரிங் கண்ட்ரீஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி, சிரியா, லெபனான், இஸ்ரேல், பாலஸ்தீன், எஜிப்ட், கிரீஸ், சிப்ரஸ், அக்ரோத்ரி அண்ட் டேக்கிலியா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வந்து ஒரு 3 இருக்கு. சிப்ரஸ், அக்ரோத்ரி அண்ட் டீக்லியா. ஓகே, இது எல்லாமே சேர்ந்த இந்த ஏரியா தான் என்னன்னா உங்களுக்கு லெவன்டைன் சி. ஓகே, லெவன்டைன் ஆர் லிவன்டைன் சி, LEVANTINE, லெவன்டைன் சி அப்படின்னு ஒன்று இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், லிபியன் சி. கரெக்டா, லிபியன் சி. நெக்ஸ்ட் தைர்ஹீனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி அண்ட் பிரான்ஸ் இருக்கா. தைர்ஹீனியன் சி, இத்தாலி அண்ட் பிரான்ஸ், இவங்க 2 பேரும் பார்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்கிறது ஏஜியன் சி. ஓகே, அது வந்து நம்மளுக்கு கிரீஸ் அண்ட் டர்க்கி இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும். ஓகே, டர்க்கி அண்ட் கிரீஸ். ஸோ இந்த ஓரளவு பார்த்து வச்சிட்டோம்னா இஃப் வந்தது அப்படின்னா you can see it now, right? Aegean Sea, கிரீஸ் அண்ட் டர்க்கி வந்து நம்மளுக்கு பார்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அயோனியன் சி, கிரீஸ், அல்பானியா அண்ட் இட்டாலி. அது நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஆட்ரியாட்டிக் சி அண்ட் அயோனியன் சி, இந்த கிரீஸ், அல்பானியா அண்ட் தென் we have a கிரீஸ், ரைட், இந்த 3. நெக்ஸ்ட் பாலியார்கிக் சி, ஸ்பெயின் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. ஆட்ரியாட்டிக் சி நான் சொன்ன மாதிரி 6 கண்ட்ரீஸ், அல்பானியா, போஸ்னியா ஹெர்சிகோவினா, குரோஷியா, இட்டாலி, மாண்டினிக்ரோ அண்ட் ஸ்லோவானியா. நெக்ஸ்ட் சி ஆஃப் சர்தீனா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து சி ஆஃப் சர்தீனா இட்டாலி அண்ட் ஸ்பெயினுக்கு பார்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட்டாலி அண்ட் ஸ்பெயின். அண்ட் தென் வந்து சி ஆஃப் கிரீட், அது வந்து கிரீஸ் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. லிகூரியன் சி, இட்டாலி அண்ட் பிரான்ஸ். அல்போரன் சி, ஸ்பெயின், மொராக்கோ, அல்ஜீரியா அண்ட் ஜிப்ரால்டர். ஓகே, அடுத்து லாஸ்டா சி ஆஃப் மர்மரா. இந்த சி ஆஃப் மர்மரா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெடிட்டரேனியன் சீயையும் பிளாக் சீயையும் கனெக்ட் பண்ணும். ஓகே, சி ஆஃப் மர்மரா இது ஃபுல்லாமே டர்க்கிக்குள்ள தான் இருக்கு. இங்கே நம்மளுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து டார்டானலஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் போஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட். இந்த டார்டானலஸ் ஸ்ட்ரெயிட் வந்து நம்மளுக்கு மெடிட்டரேனியன் சீயையும் சி ஆஃப் மர்மராவையும் கனெக்ட் பண்ணும். போஸ்போரஸ் ஸ்ட்ரைட் இங்க இருக்கும், இந்த இஸ்தான்புல் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துல போஸ்போரஸ் ஸ்ட்ரைட் அப்படின்றது சி ஆஃப் மர்மராவையும் பிளாக் சீயையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் நேம். ஓகேவா, இப்ப நம்ம ஓவராலா சீயை வந்து கவர் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு மெடிட்டரேனியன் சீயை சுத்தி நம்மளுக்கு 21 கண்ட்ரீஸ் வந்து இருக்குன்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் அதுல சின்ன சின்ன சீஸா ஒரு 12 சீஸ் வந்து இருக்கு. இதோட பேரும் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் லிபியன், இந்த லிபியன் சி, அந்த லிபியான்ற கண்ட்ரி பக்கத்துல இருக்கிறது லிபியன் சி. லெவன்டைன் சீன்றது மெடிட்டரேனியனோட ஈஸ்டர்ன் ரீஜியன் தான் உங்களுக்கு என்னது லெவன்டைன் சி. டைரீனியன் சி வந்து இத்தாலிக்கும் பிரான்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது. ஏஜியன் சி கிரீஸ்க்கும் டர்க்கிக்கும். அயோனியன் சி கிரீஸ், அல்பானியா அண்ட் இட்டாலி. பாலியார்கிக் சி ஸ்பெயினுக்கு நடுவில், ஸ்பெயின் வந்து பார்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பெயின் பக்கத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு பாலியார்கிக் சி. ஆட்ரியாட்டிக் சி வந்து 6 கண்ட்ரீஸ் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. சி ஆஃப் சர்தீனா இட்டாலி அண்ட் ஸ்பெயின் வந்து பார்டர் பண்ணியிருக்கு. சி ஆஃப் கிரீட் கிரீஸ் வந்து பார்டர் பண்ணியிருக்கு. லிகூரியன் சி இட்டாலி அண்ட் பிரான்ஸ் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. அல்போரன் சி ஸ்பெயின், மொராக்கோ, அல்ஜீரியா அண்ட் ஜிப்ரால்டர் பார்டர் பண்ணியிருக்காங்க. சி ஆஃப் மர்மரா வந்து நம்மளுக்கு இங்க தெரியும் டர்க்கி. ஓகே, டர்க்கி வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து டார்டானலஸ் ஸ்ட்ரைட் வந்து
மெடிட்டரேனியன் சீயும் சி ஆஃப் மர்மராவையும் கனெக்ட் பண்ணும். போஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட் வந்து சி ஆஃப் மர்மராவையும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்ணும். இங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு மெடிட்டரேனியன் சீயும் அட்லாண்டிக் ஓஷன் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வந்து இங்கே இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் பாடி தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் தட் கனெக்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் மெடிட்டரேனியன் சீ. ஸோ ஓவராலாக நம்ம இப்போ முடிச்சாச்சு. இது போக என்னென்ன ரிவர்ஸ் மேஜராக ஒரு 5 ரிவர்ஸ் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நைல் ரிவர், ரோன் ரிவர், போ ரிவர், எப்ரோ ரிவர், டைபர் ரிவர். இந்த 5 ரிவரும் 5 மேஜர் ரிவரும் ட்ரெயின் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிட்டரேனியன் சீ. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பிவைக்யூவில் என்ன ரிவர் எந்த சீல வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்றது கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த மீகாங் அப்படின்றது நம்மளுக்கு சவுத் சைனா சீல போய் ட்ரெயின் ஆகும், அந்தமான் சீல கிடையாது. தேம்ஸ் அப்படின்றது ஐரிஷ் சீ கிடையாது. ஐரிஷ் சீ வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டுக்கும் அயர்லாண்டுக்கும் நம்மளுக்கு இங்கிலாந்துக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஐரிஷ் சீ. அங்க போய் நம்மளுக்கு ட்ரெயின் ஆகாது. தேம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நார்த் சீல ட்ரெயின் ஆகும். ஓல்கா அப்படின்றது காஸ்பியன் சீல தான் ட்ரெயின் ஆகும். ஜாம்பிசி அப்படின்றது இந்தியன் ஓஷன்ல ட்ரெயின் ஆகும். நமக்கு இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருந்து வந்து இந்தியன் ஓஷன்ல ட்ரெயின் ஆகும் ஜாம்பிசி ரிவர். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுல மெடிட்டரேனியன் சீல என்ன ரிவர் பார்த்துருக்கோம்னா நைல் ரிவர், ரோன் ரிவர், போ, எப்ரோ, டைபர். இந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மெடிட்டரேனியன்ல வந்துட்டு ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிளாக் சீ. ரைட், பிளாக் சீ வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி மெடிட்டரேனியன் மாதிரி அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இட்ஸ் பிட் ஈஸி. 6 கண்ட்ரிஸ் தான் பார்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டர்க்கி, பல்கேரியா, ரொமானியா, மோல்டோவா வந்து வராது. நம்மளுக்கு டர்க்கி, பல்கேரியா, ரொமானியா, உக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா, இந்த 6 கண்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு பார்டர் பண்ணியிருக்காங்க. ரைட், இதுல மோல்டோவா அப்படின்றது பார்டர் பண்ணல. இது வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், பட் பிளாக் சீ இது பார்டர் பண்ணல. ஓகே, மொத்தம் 6: டர்க்கி, பல்கேரியா, ரொமானியா, உக்ரைன், ரஷ்யா அண்ட் ஜார்ஜியா. இது முடிஞ்சிச்சு. இப்போ பிளாக் சீல என்னென்ன மேஜர் ரிவர்ஸ் இருக்குன்னா தனுபே அப்படின்றது வரும், நீப்பர் அண்ட் நீஸ்தர். தனுபே, நீப்பர் அண்ட் நீஸ்தர். இந்த 3 ரிவரும் மேஜர் ரிவர்ஸ் பிளாக் சீல வந்து ட்ரெயின் ஆகுது. இங்க நம்ம அங்க சி ஆஃப் மர்மரா பார்த்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சி ஆஃப் அசோவ் அப்படின்னு ஒரு சி இருக்கு. இதை வந்து உக்ரைன் அண்ட் ரஷ்யா இந்த 2 கண்ட்ரி தான் பார்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்க ஒரு குட்டி ஸ்ட்ரைட் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் பேர் வந்து கெச் ஸ்ட்ரைட். ஓகே, KERCH, கெச் ஸ்ட்ரைட் இருக்கும், which connects Black Sea and Sea of Azov. Hope you understand. Next வந்து நம்மளுக்கு பார்க்க போறது காஸ்பியன் சீ. காஸ்பியன் சீயை வந்துட்டு என்னென்ன கண்ட்ரிஸ் பார்டர் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். காஸ்பியன் சீவை பார்டர் பண்ணியிருக்க கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், அசர்பைஜான், ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வராது. அங்க எப்படி நம்மளுக்கு மால்டோவா வராதோ இங்க உஸ்பெகிஸ்தான் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு ஆப்ஷனல் இருந்ததுன்னா எலிமினேட் பண்ணிடலாம். கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈரான், அசர்பைஜான், ரஷ்யா, கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான். ஸோ 5 கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு பார்டர் பண்ணியிருக்கு. இதை வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க இந்த காஸ்பியன் சீல என்னென்ன மேஜர் ரிவர்ஸ்லாம் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி காஸ்பியன் சீல நம்மளுக்கு ஒரு 6 மேஜர் ரிவர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுது.
Volga, Ural River, Kura River, Creek River, Haraz River, Sevit Ruth அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 6 rivers வந்து நம்மளுக்கு drain ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு அரல் சி வந்து பாத்தீங்கன்னா 2 countries வந்து பார்டர் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று வந்து அரல் சி வந்து ஏன் நியூஸ்ல இருக்குன்னா, இது வந்து அதோட வாட்டர் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாகி கிளைமேட் சேஞ்ச்னால அந்த சி வந்து ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நியூஸ்ல இருக்கு. 2 countries தான் பார்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கஜகஸ்தான், இன்னொன்று வந்து உஸ்பெகிஸ்தான். ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு இங்க வந்து ஒரு ரிவர் போகுது, அந்த மாதிரி 2 ரிவர் வந்து ட்ரைன் ஆகுது, அமுதரியா அண்ட் சித்தரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சித்தரியா அப்படின்றதான் வந்து இரிகேஷன் ப்ராஜெக்டின் சோவியத் ஏரால காட்டன் ஃபார்மிங்காண்டி இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து சித்தரியா அப்படின்ற ஒரு ரிவர்ல வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எப்பயுமே நியூஸ்ல இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சி தான் நம்மளுக்கு. என்னது? ரெட் சி வந்துட்டு இங்க சுயஸ் கெனால் ரூட் இருக்கனால ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்துட்டு நம்ம அந்த ட்ரேட் ரூட் வந்து யூரோப்புக்கு போறதுக்கான மோஸ்ட் ஆஃப் தி பாத் வந்து இந்த சுயஸ் கேனல் வழியா தான் போகும். ஓகே, ஷிப்ல. அண்ட் தென் இந்த ரெட் சி வச்சு நம்ம பார்க்கும்போது பார்டரிங் கண்ட்ரீஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து நிறையா சேனல்லையும் சரி இதுலையும் சரி இஸ்ரேல் அண்ட் ஜார்டன் வந்து விட்டுறாங்க. தே ஆர் ஆல்சோ பார்டரிங் கண்ட்ரீஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் வந்து அவங்களுக்கும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பார்டர் நம்மளுக்கு இருக்கு, அண்ட் தென் ஜார்டனுக்கும் நம்மளுக்கு பார்டர் இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கணும். ரைட், இது வந்து சினாய் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஷியாவையும் இந்த ஆப்பிரிக்காவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சின்ன ஒரு ஏரியா வந்து சினாய் பெனின்சுலா. ஓகே, இது வந்து எஜிப்தோட ஒரு டெரிட்டரி. இப்போ இதோட பார்டரிங் இந்த சிடி ஆர் டெசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுப்பாங்க. பட் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கும் போது டெசி ஆர் சிடி பிளஸ் ஐஜே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஃபார் இஸ்ரேல் அண்ட் ஜே ஃபார் ஜார்டன். இதுல நம்மளுக்கு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எரித்ரியா, சூடான், எஜிப்த், இஸ்ரேல், ஜார்டன், சவுதி அரேபியா அண்ட் தென் ஏமன். ஓகேவா, நம்மளுக்கு டிஜிபவுட்டி இங்க வராது. ரைட், டிஜிபவுட்டி நம்மளுக்கு டிஜிபவுட்டி வரும். டிஜிபவுட்டி, எரித்ரியா, சூடான், எஜிப்த், சவுதி அரேபியா, ஏமன். இதுதான் வந்து டெசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்ல சொல்லுவாங்க. டெசி, டி ஃபார் டிஜிபவுட்டி, இ ஃபார் எஜிப்த், இ ஃபார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பெர்ஷியன் கல்ஃப் வந்து பார்க்கும்போது ஈரான் வந்து நம்மளுக்கு நியூஸ்ல இருக்கனால பெர்ஷியன் கல்ஃபும் அதோட சேர்ந்து நியூஸ்ல இருக்கு. ஸோ அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸையும் நம்ம வந்து பார்த்துடணும். இப்போ பெர்ஷியன் கல்ஃபோட பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து மொத்தம் 8 இருக்காங்க. ஒன்று ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் தென் ஓமனோடது வந்து இங்கே சின்னதாக இங்கே ஒரு லேண்ட் இருக்கனால பெர்ஷியன் கல்ஃப் கூட வரும். இப்போ கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படின்றது ஓமன் அண்ட் ஈரான் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. லைக் வி சாயின் கல்ஃப் ஆஃப் ஏடன் வந்து ஏமனுக்கும் சொமாலியாவும் பார்டர் பண்ண மாதிரி கல்ஃப் ஆஃப் ஓமன் வந்துட்டு நம்மளுக்கு ஈரானும் ஓமனும் பார்டர் பண்ணுறாங்க. ரைட், இப்போ பெர்ஷியன் கல்ஃப் பார்த்தாச்சு, ரெட் சி பார்த்தாச்சு. ரெட் சீல வந்து நோ மேஜர் ரிவர்ஸ் ட்ரைன் இன்டு ரெட் சி. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பிவைக்யூல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரைட், இது போக நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து நார்த் சி அண்ட் பால்டிக் சி வந்து பார்க்கலாம். நார்த் சி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து யூபிஎஸ்சியில கேட்டிருக்காங்க.
அது நம்ம இப்போ வந்து பிவைக்யூ பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா. இப்போ நார்த் சி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நார்த் சி. இதில் பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து நார்த் சீல வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் யூகே யுனைடெட் கிங்டம், அண்ட் தென் ஃப்ரான்ஸ். இப்போ இங்கே யுனைடெட் கிங்டம்க்கும் ஃப்ரான்ஸ்க்கும் நல்ல இங்கிலீஷ் சேனல் வந்து இருக்குது. யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, டென்மார்க் அண்ட் நார்வே. இப்போ இந்த 7 கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு நார்த் சீயை வந்து பார்டர் பண்ணியிருக்கு. இதில் மேஜர் ரிவர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைன், எல்பி, தேம்ஸ் ரிவர், மியூஸ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 4 மேஜர் ரிவர்ஸ் வந்து இங்கே நார்த் சீல வந்து ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பால்டிக் கண்ட்ரீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பால்டிக் கண்ட்ரீஸ் அண்ட் தென் பால்டிக் சீயை பார்டர் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் மொத்தம் 9 இருக்கு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரிட்டிஷ் வாட்டர் பேசின் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. இந்த பால்டிக் சீல நம்மளுக்கு நார்த்தில் நம்மளுக்கு கல்ஃப் ஆஃப் போத்னியா இருக்கு. அது வந்து ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன் இவங்க 2 பேருக்கும் பார்டர் பண்ணியிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் போத்னியா, ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி. இப்போ டென்மார்க் நியூஸ்ல இருக்கு இல்லையா, அப்போ கிரீன்லாண்டோட பிரச்சனையில டென்மார்க் ஆல்சோ இன் நியூஸ். அப்போ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ டென்மார்க்கை பார்டர் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஜெர்மனி இருக்கு. ஓகே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, போலாண்ட், லித்துவானியா, லாட்வியா, லித்துவானியா, எஸ்தோனியா, ரஷ்யாவோட டெரிட்டரி வந்து இங்கே இருக்கும். ரஷ்யா அண்ட் தென் எஸ்தோனியா. மொத்தம் 9 கண்ட்ரீஸ். ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, போலாண்ட், லாட்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா. ரஷ்யாவோட பார்டரும் நம்மளுக்கு இங்கேயே இருக்கு. ரஷ்யாவோட பார்டர் ஏன் உள்ளே இருக்கு. ஸோ ரஷ்யாவும் இதில் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக 9 கண்ட்ரீஸ். மேஜர் ரிவர்ஸ் வந்து இங்கே என்னன்னா தௌகாவா, கெமிஜோக்கி, நேமன், நேவா, ஆர்டர், விஸ்துலா, லுலே, நார்வா, தோர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு. ஸோ இதை அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்னும் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க லைட்டா. கல்ஃப் ஆஃப் போத்னியா அண்ட் கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் வந்து இருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு 3 சீஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து சவுத் சைனா சி, இன்னொன்று ஈஸ்ட் சைனா சி அண்ட் கரீபியன் சி. சவுத் சைனா சி வந்து இப்போ பிலிப்பைன்ஸ் கூடயும் நமக்கு சைனாக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் நல்ல பிரச்சனை இருக்கு. இந்த 9 டேஷ் லைன் சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. ஸோ அதனால இங்கே வந்து இதுவும் நியூஸ்ல தான் இருக்கு. எல்லா சீஸுமே நியூஸ்ல இருக்கனால நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துடலாம். சவுத் சைனா சி வந்து டோட்டலா 8 கண்ட்ரிஸ் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. சைனா, செகண்ட் வந்து வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா, புருனை, பிலிப்பைன்ஸ், தாய்வான், சிங்கப்பூர். சைனா, வியட்நாம், தைவான், பிலிப்பைன்ஸ், புருனை, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர். டோட்டலாக 8 கண்ட்ரிஸ் வந்து இருக்கு. இந்த சவுத் சைனா சீல தான் நம்மளுக்கு மேகாங் ரிவர் வந்து ட்ரெயின் ஆகுது. அண்ட் தென் வந்து ஈஸ்ட் சைனா சி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுவுமே நம்மளுக்கு நியூஸ்ல இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஜப்பானுக்கும் சைனாக்கும் ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது இல்லையா, அதனால ஸோ சைனா, ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா இங்கே நம்மளுக்கு ஈஸ்ட் சைனா சி 4 கண்ட்ரிஸ் மட்டும் பார்டர் பண்ணிருக்காங்க. சைனா, ஜப்பான், 5 தான். சைனா, ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா. 4 தான். சைனா 1, வியட்நாம் 2, ஈஸ்ட் சைனா சீயை வந்து பார்டர் பண்ணியிருக்க கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா சைனாக்கும் ஜப்பானுக்கும் நல்ல ஒரு டென்ஷன் போகுது. அதில் 4 கண்ட்ரிஸ் நம்மளுக்கு பார்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸ்ட் சைனா சீல சைனா, ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா. மொத்தம் டோட்டல் 4 கண்ட்ரிஸ் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக வெனிசுவேலாவோட பிரசிடென்ட் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து
அரெஸ்ட் பண்ணியிருக்கனால நியூஸில் இருக்கக்கூடியது கெரிபியன் சி. இந்த கெரிபியன் சீல இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ்னால் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, பெலிஸ், கவுதமாலே, ஹாண்டுராஸ், நிக்கார்குவோ, காஸ்டாரிக்கா அண்ட் பனாமா. ப்ளஸ் இங்கே வந்து கீழே சவுத்தில் வந்துட்டு கொலம்பியா அண்ட் வெனிசுவேலா. மெக்சிகோ, கவுதமாலா, ஹாண்டுராஸ், இங்கே வந்து பெலிஸ், நிக்கார்கோ, காஸ்டாரிக்கா, பனாமா, கொலம்பியா, வெனிசுவேலா. இதில் வந்து இந்த கிரேட் ஆன்டிலஸ்ன்னு சொல்லக்கூடிய கியூபா, ஜமைக்கா, ஹிஸ்பானியா, அதில் வந்து ஹைட்டி அண்ட் டொமினியன் ரிபப்ளிக் வந்து ஹிஸ்பானியோலால இருக்கு. பியூட்டோரிக்கோ யூஎஸோட டெரிட்டரி ஒன்று இருக்கு. ப்ளஸ் லெஸர் ஆன்டிலஸ்ன்னு சொல்லக்கூடியதுல விர்ஜின் ஐலாண்ட் யூஎஸ் அண்ட் பிரிட்டிஷோடது, ஆங்கியூலா யூகேவோடது, ஆன்டிகுவா அண்ட் பார்புடா பார்போடஸ், டொமினிகா, கிரினாடா, செயின்ட் கிட்டி அண்ட் நெவிஸ், செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட் அண்ட் தி கிரிபாடியன்ஸ் அண்ட் ட்ரினிடாட் அண்ட் டொபோகோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. அதர் ஐலாண்ட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லும்போது அருபா நெதர்லாண்ட்ஸ் இருக்கு, கேமன் ஐலாண்ட் வந்து யூகேவோடது இருக்கு, குராக்கோ நெதர்லாண்ட்ஸோடது, கவுதேலோப்போ பிரான்ஸோடது இருக்கு, மார்டினிக் பிரான்ஸோடது இருக்கு, மான்செராட் யூகேவோடது இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கனால மேஜராக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெனிசுவேலா, கொலம்பியா, பனாமா, காஸ்டாரிக்கா, நிக்கார்காவோ, ஹொண்டுராஸ், பிலீஸ், கவுதமாலே அண்ட் தென் மெக்சிகோ, இதில் கியூபா, ஜமைக்கா, ஹெய்த்தி, பியூட்டோரிக்கோ மாதிரி குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து நம்மளுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸோட டெரிட்டரிஸ் வந்து குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஸோ நெதர்லாண்ட்ஸோ இல்லை யூகே, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அதுவுமே கரெக்டாக தான் வரும். ஏன்னா அவங்களோட டெரிட்டரிஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த கேமன் ஐலாண்ட்ஸ்ன்றது யூகேவோடது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்றத யார் இருக்குன்னா அமெரிக்கா அண்ட் மெக்சிகோ, அமெரிக்கா அண்ட் மெக்சிகோ ப்ளஸ் கியூபாவோட பார்டரும் இங்கே இருக்குது. ஸோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் 3 கண்ட்ரிஸ் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓவராலாக நம்ம மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வெனிசுவேலா நியூஸில் இருக்க அதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கயானா, பிரேசில் அண்ட் கொலம்பியா. இந்த 3 கண்ட்ரிஸ் வந்து லேண்ட் பார்டர் பண்ணுறாங்க. வாட்டர் பார்டர் சொல்லும்போது குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ லேண்ட் இப்போ உக்ரைனில் வந்து லேண்ட் பார்டர் இருந்தாங்க. அந்த மாதிரி லேண்ட் பார்டர்னு சொல்லும்போது நம்மளுக்கு 3 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதில் இன்னும் வந்துட்டு கோரல் ட்ரையாங்கிள், கொக்கா ட்ரையாங்கிள், கோக்னட் ட்ரையாங்கிள், லித்தியம் ட்ரையாங்கிள், காங்கோ பேசின், அமேசான் பேசின், இந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது. நம்ம இதை நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து we will see. Thank you.